உத்தரப்பிரதேச அரசு மாணவர்களுக்கு பிற இந்திய மொழிகளான தமிழ், தெலுங்கு, மலையாளம் போன்றவற்றை கற்பிப்பதை ஊக்குவிக்கும் புதிய விதிகளையும் கொள்கைகளையும் அறிவித்துள்ளது. இது பன்மொழி கல்வி முறையை வலுப்படுத்தும் முக்கிய அறிவிப்பாகும். தேசிய கல்விக் கொள்கை 2020- இன் ஒரு முக்கிய பகுதியாக இந்த முயற்சி தேசிய ஒற்றுமையை வளர்ப்பதையும் பல்வேறு இந்திய கலாச்சாரங்களுக்கு இடையே பரிமாற்றத்தை ஊக்குவிப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த கொள்கை 9 மற்றும் 10ஆம் வகுப்புகளில் மும்மொழி திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறது. இதில் இந்தி ஒரு மொழியாக கட்டாயமாக கற்பிக்கப்படும். மாணவர்கள் மேலும் 2 மொழிகளை தேர்ந்தெடுக்கலாம். மாணவர்கள் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற தென் இந்திய மொழிகள் உட்பட பரந்த அளவிலான விருப்பங்களிலிருந்து மேலும் 2 மொழிகளை தேர்ந்தெடுக்கலாம். இது பன்முகமான மொழி தேர்வை ஏற்படுத்தும். இந்த மும்மொழி திட்டம் 2025 முதல் 26 வரை கல்வி அமர்வில் 9ஆம் வகுப்பிலும் 2026 முதல் 27 வரை அமர்வில் 10ஆம் வகுப்பிலும் அறிமுகப்படுத்தப்படும். இது திட்டமிட்ட வகையில் செயல்படுத்தப்படும். 9ஆம் வகுப்பிற்கான தேர்வு பாடங்களின் எண்ணிக்கை 10ஆக அதிகரிக்கும். இதில் இந்தி, கணிதம், அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் ஆகியவை கட்டாய பாடங்களாக இருக்கும். மாணவர்களுக்கு பல்வேறு தேர்வு வாய்ப்புகள் உருவாகும். கூடுதலாக விருப்ப பாடங்கள் மற்றும் கலை, உடற்கல்வி போன்ற விருப்பங்களும் சேர்க்கப்படும். இது மாணவர்களின் ஆர்வங்களை பொறுத்து தேர்வு செய்ய உதவும். தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு போன்ற தென் இந்திய மொழிகள், அத்துடன் மராத்தி மற்றும் பெங்காலி மொழிகள் தொழிற்கல்வி திட்டங்களில் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. இவை புதிய கல்வி வாய்ப்புகளை வழங்கும். கலாச்சார நல்லிணக்கத்தையும் ஏக் பாரத் ஸ்ரேஷ்ட் பாரத் பார்வையையும் மேம்படுத்த மாநிலம் கற்பித்தல் செலவுகளை முழுமையாக ஈடு செய்யும். இது அனைவருக்கும் அணுகல் உறுதி செய்யும். இந்த கொள்கையின் முக்கிய நோக்கங்கள் கலாச்சார ஒற்றுமையை வளர்ப்பது மற்றும் மாணவர்களை பன்மொழி திறன் கொண்ட பணியாளர்களுக்கு தயார்படுத்துவதாகும். இது நீண்டகால நன்மைகளை அளிக்கும். இதில் தேசிய ஒருமைப்பாட்டை மேம்படுத்துவதோடு பொருளாதார வளர்ச்சி மற்றும் விரிவான வேலைவாய்ப்புகள் போன்ற பொருளாதார நன்மைகளையும் ஈட்டுகிறது. ஆசிரியர் பயிற்சி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மேலும் கற்பித்தல் செலவுகளுக்கு நிதியளிப்பதன் மூலம் அணுகலை மாநிலம் உறுதி செய்கிறது. இது சுமாரான செயல்பாட்டை உறுதிப்படுத்தும். பன்மொழி திறனின் நன்மைகள் அறிவாற்றல் வளர்ச்சி, மேம்பட்ட தொடர்பு திறன் மற்றும் கலாச்சார விழிப்புணர்வு ஆகியவை அடங்கும். இவை மாணவர்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு உதவும். இது சிறந்த கல்வி செயல்திறன் மற்றும் விரிவாக்கப்பட்ட வாய்ப்புகளுக்கும் வழிவகுக்கிறது. குறிப்பாக பன்மொழி சூழலில் வெற்றி பெற உதவும். இந்த முயற்சி தேசிய கல்விக் கொள்கை 2020- இன் இலக்குகளுடன் முழுமையாக ஒத்துப்போகிறது. இந்திய மொழிகளை கற்பிப்பதன் மூலம் தேசிய ஒற்றுமையை வலுப்படுத்துகிறது.